அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் இந்தியன் ஃப்ரைஸ் சாப்பிட்ருப்பீங்களா? வாங்க குயிக்காக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இல்லைனா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட தின்னாக இருக்கணும். இந்த பொட்டேட்டோவோட சைஸ் எப்படி இருக்கணும்னா பரமபத தாயத்தோட சைஸுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் போட்டால் உருட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மீடியம் ஹை ஃப்ளேமில் வறுக்க போகிறதுனால நீங்கள் சப்போஸ் தின்னாக நீங்கள் நறுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பொட்டேட்டோஸ் தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தண்ணியில் போட்டு இதை அலச போகிறது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஸ்டார்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தனியாக வச்சுருங்க. ஏன்னா பொட்டேட்டோஸ் அதில் இருக்கிற தண்ணியை தானாக ரிலீஸ் பண்ணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே நம்ம கடாயில் எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எள்ளு தான் இந்த ஃப்ரைஸ்க்கே ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். அடுத்தது தேவைக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம பேட்சஸில் தான் செய்ய போகிறோம். ஸோ வறுக்க போகிற அளவுக்கான உருளைக்கிழங்கை எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ண மாவை நல்லா இதில் சேர்த்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பொட்டேட்டோஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை இமீடியட்டாக சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிங்க. பொரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் தானாகவே சப்சைட் ஆகட்டும். நம்ம கரண்டி வச்சு எதுவும் கிண்ட தேவையில்லை. இந்த பபிள்ஸ் தானாகவே அடங்கட்டும். அடங்கின உடனே கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. நீங்கள் சப்போஸ் முன்னாடியே கரண்டியை வச்சு திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து பொட்டேட்டோஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேட்சஸையும் பொரிச்ச உடனே நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.